வெல்கம் டு டியர் ஃபுட்டீஸ் சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாண்டிச்சேரி டு வேளாங்கண்ணி வரை நம்ம நடந்தே பாத யாத்திரை போய்க்கிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் இன்ஸ்டாகிராம் பேஜ். அப்புறம் என் ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் என் ஃபேஸ்புக் பேஜ் தினேஷ்குமார் ஸ்ரீனிவாசன் இருக்கும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் போகிற வீடியோ நீங்கள் உடனே வந்துடும். அப்புறம் அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் இருக்குல்ல, நம்ம டியர் ஃபுட்டீஸ் சேனல், அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறமேட்டா பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது மொதல் நாள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதா தான் தேரில் வருவாங்க. இவங்க தான் நம்ம டெக்கரேஷன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இந்த டெக்கரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கள் அம்மா தான் பண்ணாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சூப்பராக நாங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெல்கம் டு டியர் ஃபுட்டீஸ் சேனல். நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி டு வேளாங்கண்ணி பாத யாத்திரை தான் நம்ம போக போகிறோம். நீங்கள் கூடயே நீ பாத யாத்திரை நீங்கள் வர போகிறீங்க இந்த வீடியோவில். அந்த அளவுக்கு நான் வீடியோ பர்ஃபெக்டாக எடுப்பேன்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, சூப்பர். நம்ம அப்படியே வெளியே போயிட்டு என்னென்ன மாரி நம்ம பேக்கேஜ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக நான் இந்த பேக்கில் தான் என் ட்ரெஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். என் ட்ரெஸ்ஸு, கேப்பு, அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டி நான் லோடு அதிகமாக நான் பண்ணலை. நான் 2 மணிக்கு நான் கிளம்புறேன். நான் 2 மணிக்கு கிளம்பிட்டு அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ப்ளாக் அப்படியே கண்டிப்பாக பண்ணுவோம். சூப்பர். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் வாய்ப்போடு இருக்குது. இந்த மாதம் திருமகன் இயேசுவின் பாடுகளோடு பிரேயர்லாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதம் அழகாக இந்த மாதம் நம்ம கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நடப்பயணத்தில் நம்ம வழிகாட்டியே வர போகிறாங்க. நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், யாருக்கும் எந்த இஷ்யூ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லபடியாக ப்ரே பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களை ஆதரிக்கும் ஆரோக்கிய அன்னையே, எங்கள் உள்ளங்களில் எழும் அன்பையும் நன்றியையும் மன்றாட்டுக்களையும் நாங்கள் சொல்லும் ஜெபமாலையும் நேரில் சமர்ப்பிக்க வருகிறோம். எங்களை உள்ளங்களை அறிகின்ற நீர், நாங்கள் மென்மேலும் இறையன்பிலும் பிறரன்பிலும் வளர்ந்து உமது மாட்சியும் தரச் செய்தருளும். நீரே எங்களின் தாய் என்று ஏற்று உம்மை போற்ற. நாங்கள் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 2 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். 2 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். எங்கேயுமே நாங்கள் உட்காரல. டீ குடிக்க மட்டும்தான் ஒரே ஒரு இடத்துல உட்காந்தோம். நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இதுதான் அரியங்கப்பம் பிரிட்ஜு, புது பிரிட்ஜு. அங்கே தான் மார்னிங் வியூவில் நாங்கள் பார்த்தோம். சன்ரைசஸோடு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது நாங்கள் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் நடக்கலை. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் நாங்கள் நடந்துன்னு இருந்தோம். மேபி சென்னையில் இருக்கவங்க மேபி நாளைக்கு மேபி நிறைய பேர் வருவாங்கன்னு நம்பிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் போகிறப்ப பாத யாத்திரை கம்மியாக தான் வந்திருந்தாங்க. மார்னிங் சன்ரைஸ் பார்த்துக்கிட்டே போகிறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காலையில் 3 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். பரவாயில்ல, ஒரு 12 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். கண்டிப்பாக காலைல ஒரு 3 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். கடலூரில் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் கடலூர் இருக்குது. சீக்கிரமாக கடலூர் ரீச் ஆகிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். உடம்பு ஒன்றும் பண்ணல, ஜாலியாக தான் இருக்குது நடக்கிறதுக்கு. மரியாதை வாழ்க்கை செஞ்சு வரேன், எதுவும் தெரியல. ஓகே, சூப்பர். நீங்கள் வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். கொஞ்சம் பார்த்துட்டு பாருங்கள். தேங்க்யூ. மதியம் 1 மணிக்கு தான் நாங்கள் கடலூரில் போயிட்டோம். நீங்கள் கடலூர் சிட்டி வியூவர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் கரெக்டாக லஞ்சுக்கெலாம் நாங்கள் கடலூருக்கு போயிட்டோம். கொஞ்சம் கன்னியூ பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்ம கடலூர் உள்ளார ரீச் ஆகிட்டோம். மஞ்சக்குப்போன்ற ஒரு இடத்துல தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். மதியம் சாப்பாட்டுக்கு தான் பார்த்தோம். இப்போ சாப்பிட்டு நம்ம வீடியோ நம்ம கன்னியூ பண்ணலாம். மஞ்சக்குப்பம் ஏரியா எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். கடலூரில் ஒரு ஹோட்டலில் நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு வந்தாங்க. லஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு
6 o'clock அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஓடி கிட்ட நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஓடி ஏரியா. இந்த ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவோட்டிஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நீங்கள் இதான் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் நிறைய கண்டென்ட் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன், நிறைய இதான் இருக்கேன். நீங்கள் பண்ணலாம் ஒன்றே வந்தால் கொஞ்சம் நிறைய வியூஸ் போகணும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க. ஓகே, நம்ம வந்து கடலூர் தாண்டி நம்ம ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே வந்து நான் ஆக்சுவலாக குளிச்சுட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். நைட்டு வந்து என்ன ஆச்சுன்னா, பவர் பேங்க் வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கம்மி ப்ரைஸில் வாங்கினேன். அது கொஞ்சம் சம்பவம் பண்ணிடுச்சு. அதனால் வந்து என்னால் இது நைட் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுவோம், எங்கே என்ன பண்ணுறோன்றது வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, சூப்பர். நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம டே 2 கடலூர் அவுட்டர்லேருந்து கிளம்பிட்டோம். பார்ப்போம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடம். இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த மண்டபத்தில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஓகே, சூப்பர். வெற்றிகரமாக ஒரு இடத்துல வந்து நான் மொபைல் சார்ஜ் போட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு நாள் வந்து நாங்கள் கடலூர் தாண்டி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம். ஐ மீன் சிதம்பரத்துக்கிட்ட நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்வீஸ் ரோடு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து சூப்பராக இருந்துச்சு. அழகாக தென்னை மரம் அழகாக இருந்துச்சு. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் அழகாக வந்து அந்த பிளாட்ஃபார்மில் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இடையில நிறைய பேர் வந்து படுத்துன்னு இருந்தாங்க. அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் ஜாலியாக வந்து இந்த வியூஸை பார்த்துட்டு மரியே வாழ்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணி தான் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வியூ எப்படி இருக்குன்றது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த வியூ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பண்ண எல்லாம் ஒன்றே வந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க. வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2. இன்றைக்கி டே 2 நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணி வந்து 7 தான் ஆகுது. 7 மணிக்கே வெயில் வந்து பயமாக டக்குன்னு தாக்குது. மாதாமா மேலே பாரத்தை போட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ரெஸ்ட் எடுத்து தான் போகிறோம். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போய் சேர்ந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கூட்டம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. நான் போகிறப்ப கூட்டம் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது கூட்டம் வந்து. பசங்களாம் வந்து பென்னு பேனை கேட்குறானுங்க. வந்து நான் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வரேன். நெக்ஸ்ட் டைம் வந்து எதாவது எனக்கு பாசிட்டிவ் வந்தால் நான் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வருவேன். இங்கே போகிற பசங்களாம் பென்னு பென்சில்லாம் கேட்பாங்க. அவ்வளோ வாங்கி வச்சுப்பானுங்க. எதுக்கு அவ்வளோ வாங்கி வச்சுக்காங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வந்து பென்னு பென்சில் வந்து வாங்கி வந்து கொடுக்கலாம். ஓகே, எப்படியோ வெயிலில் தட்டு மாதிரி இன்றைக்கி சிதம்பரம் ரீச் ஆகிடும்னு நம்புகிறோம். சிதம்பரம் ரீச் ஆகிட்டு நான் வீடியோவை கன்டினியூ பண்ணுவேன். கேப்பில் நான் வந்து வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஓகே, சூப்பர். கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள். நான் லாஸ்ட் டைம் நான் வந்து பாதியிலேருந்து நான் கடலூர்லேருந்து வேளாங்கண்ணி பாத யாத்திரை போனேன். அந்த வீடியோ வெறும் 140 நின்றுச்சு. இந்த வீடியோ வச்சும் உனக்கே வரும். நம்புவோம். மரியே வாழ்க. மதியம் வந்து லஞ்சு முடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். புதியப்பட்டோன்னு ஒரு இடத்துலேருந்து. இங்கேருந்து தான் லாஸ்ட் டைம் நான் நடந்தேன். சார்ஜ் கம்மியாயிடுமேனு சொல்லிட்டு பயந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, வீடியோ நான் பெருசாக எடுக்கல. நான் சிதம்பரத்துக்கிட்ட வரப்போ மணி நைட்டு ஆயிடுச்சு. இது சிதம்பரம் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜில் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். நான் சார்ஜ் வந்து கம்மியாகிடுன்னு சொல்லி தான் நான் கம்மியாக போடுறேன். பட் வந்து நீங்கள் என் கூட நடக்கிற அந்த ஃபீல் வரும் கண்டிப்பாக வந்து. அதுக்கு ஒன்று நீங்கள் கால் பண்ணுறாலும் நீங்கள் 12 வந்தால் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது சிதம்பரம் வந்து நடராஜ சாமி கோவில் கோபுரம். அது நைட் டைமில் உங்களுக்கு தெரியாது. பட் அந்த லைட்டை வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த பிரிட்ஜ் வியூவிலேருந்து நான் எடுத்துருக்கோம். நாங்கள் சிதம்பரத்துக்கிட்ட வந்து நாங்கள் நைட்டு வந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் நடக்கிறப்பே வந்து மணி வந்து ஒரு 8 ஆகிடுச்சு. அந்த 8 ஆனவொடனே டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக காற்றடிச்சு நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து சேஃபாக நாங்கள் தங்கிட்டோம். பட் வந்து அந்த இடம் பத்தலை. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் வந்து வேறு ஒரு கோவிலில் வந்து அன்றைக்கி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த டைம் யாருன்னு தெரியல, ஒரு 2 ப்ரோ வந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த கோயிலில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள், இங்கே ஸ்டே பண்ணாதீங்க, அங்கே சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு திறந்து எங்களுக்காக தங்க வச்சுட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்க நேம் நான் கேட்க மறந்துட்டேன். பட் இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எங்களை வந்து அன்றைக்கி வந்து எங்கள் சேஃபாக வந்து தங்க வச்சுட்டு மழையில் மாட்டாமல். இங்கே நிறைய பேர் தூங்க முடியல. அவங்க தான் வந்து அந்த இடத்துல அவ்வளோ பேர் வந்து அவங்க தங்க வச்சுருந்தாங்க. சாவி கொடுத்து ஃபேன்லாம் இருக்கும், இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் சொல்லிக்கிறாங்க.
ஒரு வழியை காட்டுறதே வந்து ஒரு பெரிய மனுஷன் இல்லை. எவ்வளோ பேர் இந்த அவசரம் உலகத்தில் வந்து எவ்வளோ பேர் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்களே, அதுக்காகவே வந்து அவங்க ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ். மறுநாள் வந்து நாங்கள் வந்து சிதம்பரத்தை தாண்டி காலைல நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொள்ளிடம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பிரிட்ஜை தாண்டினோடனே வந்து பிரிட்ஜுக்கு முன்னாடியே வந்து ஒரு அன்னதானம் போட்டாங்க. காலைல எல்லாருக்கும் வந்து தோசை சாம்பார் அது போட்டிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் நான் கம்மியாக சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஹீட் ஆகிடுச்சுன்னு ஏதோ உடம்பு ப்ராப்ளம் ஆகி நான் பயந்து கம்மியாக தான் சாப்பிட்டேன். அந்த இடத்துலோட வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. இந்த கொள்ளிடம் பிரிட்ஜை நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துருங்களேன். இதுதான் வந்து கொள்ளிடம் பிரிட்ஜு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலைகள் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போர்டெலாம் போட்டிருந்தாங்க. எனக்கு முதல்ல இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு லிட்டரலாக தெரியாது. எனக்கு வந்து இந்த பிரிட்ஜை வந்து நாங்கள் பார்த்தோம். இது நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த பிரிட்ஜு. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த இடத்துல முதல்ல இருக்கா இல்லையான்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. கொள்ளிடத்துலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உண்மையிலே முதல்லலாம் அங்கே இருக்குதா, இல்லை சும்மா வந்து குளிக்கிறதுக்கு யாரையும் வந்து அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பயம் கொடுத்ததுக்கு இப்படி பண்ணுறாங்களான்ட்டு கொஞ்சம் இது பண்ணுங்கள். நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து 3ஆவது நாள். சிதம்பரத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். நாங்கள் சத்திரத்தை தாண்டி வந்து டைக்கல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இது. இங்கே ஒரு சர்ச் வந்து இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதா வந்து நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு காலையில் நான் நினச்சிருந்தேன். என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ வைப்பாக வந்து டான்ஸ் ஆடின்னு இந்த மாதா வந்து எடுக்க விடாமல் காலைல இருந்தாங்க. எப்படியும் அந்த மாதாவை நான் வந்து பிடிச்சிடணும். நிறைய மாதா வந்து வச்சு அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். அதேமாதிரி இந்த சர்ச்சில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. எப்படியும் மேரி மாதாவோட பிளஸ்ஸிங்கால், மாதாவோட பிளஸ்ஸிங்கால் அந்த வண்டியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்டோம். மாதாம்மா வந்து எப்பயுமே வந்து அவங்க கொடுத்த வாழ்க்கை தான் எனக்கு. எப்படியும் அவங்க இதை நான் எடுத்துட்டேன். இங்கே வந்து எனக்கு சாப்பாடு வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு துறை எனக்கு வந்து சாப்பாடு வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. லன்ச் நாங்கள் வந்து கம்மியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து 3 மணிக்கு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சீர்காழி நோக்கி எங்கள் பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்தது தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து பாய் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பாய் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பாய் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து இந்த இடத்துல தான் பார்த்தேன். சீர்காழி கிட்டே வந்து பாயெலாம் வந்து ஃபேமஸ்ஸு. நீங்கள் சீர்காழி போனீங்கன்னா நீங்கள் வந்து பாய் அந்த ஊஞ்சலாம் வாங்கிக்கலாம். ஓகே, சீர்காழி டவுனில் வந்துட்டேன். கொஞ்சம் சத்தமாக இருக்கும். செம்ம வெயிலுங்க இந்த வட்டி. அடின்னு வெயில். நைட் ஆனால் மழை, சாயங்காலம் ஆனால் வெயில். முடியலங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துக்கிறேன். பண்ணுங்கள். நான் ஏன் வேளாங்கண்ணிக்கு நான் வந்து நான் பாதயாத்திரையாக வரேன்றது ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது. நான் அந்த வீடியோ நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பண்ணுங்கள் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து சீர்காழியோட ஏரியா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்தி ஃபுல்லாக எல்லாம் சீர்காழியில் வந்துடுச்சு. அந்த பார்த்துன்னு இருக்கீங்க. ஓகே, கொஞ்சம் கோச்சுக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்படியோ வந்து பூம்புகார் வரைக்கும் வந்துட்டோம். சீர்காழிலேருந்து காலையில் நைட்டு கிளம்பி நைட்டு விஷயம் வந்து கேமரா ஒழுங்காக இல்லாதான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். நான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நான் வேளாங்கண்ணி எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வந்து நாங்கள் டூர் மாரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ஜாஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் போயிருந்தோம். அந்த நைட் டைமில் வந்து எனக்கு எந்த டாக்டரும் வந்து கிடைக்கல. அவங்க ப்ரே பண்ணிவிட்டு மரியே வாழ்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் எங்கள் அம்மா அப்பாவும் வந்து அந்த டாக்டர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. டாக்டர் தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிட்டு பார்த்து எனக்கு ஃபீவர்னு கண்டுபிடிச்சாங்க. இது மாதாம்மாவோட மகிமைன்னு நினைக்கிறேன். இது மாதாம்மாவோட மகிமை தான். இன்றைக்கி நான் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறதும் இன்றைக்கி நான் லைஃப்பில் நான் நல்லா இருக்கிறதுக்கும் மெயின் காரணம் வந்து மாதாம்மா போட்ட பிச்சை தான். மாதாம்மாவோட பிக்சர் தான் நான் வந்து இன்ன வரைக்கும் நான் போயிட்டுருக்கேன். லைஃப் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து 3 வயசுலேருந்து நடக்க ஆரம்பித்தார். ஒன்று நடந்துகிட்டு இருக்கார். நானும் வந்து நடந்துகிட்டே இருப்பேன். என் லைஃப் இருக்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாங்கண்ணி பாத யாத்திரை வந்து நடந்துகிட்டே இருப்பேன். மேக்ஸிமம் நான் பாதியில் தான் நான் ஜாயின் பண்ணிப்பேன். இந்த வாட்டி நான் முழுசாக நான் பாண்டிச்சேரிலேருந்து போயிருக்கிறேன். இதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் வந்து பாண்டிச்சேரி டு வேளாங்கண்ணி தான் நான் வந்து நடப்பயணம் போவேன். அப்போ வந்து நான் ஷார்ட்ஸாக தான் இருப்பேன். இந்தமாரி ஃபுல்லாக எடுக்க மாட்டேன். நீங்கள் பயப்படாதீங்க. திருப்பி இதே வீடியோவே போட்டு ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. நான் ஷார்ட்ஸாக தான் போடுவேன். ஓகே, சூப்பர்.
ஆஸ் யூஷுவல் வந்து திருக்கடையூரில் வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து நாங்கள் போவோம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதே ரூட்டில் தான் போவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காரைக்காலில் வந்து நாங்கள் நைட்டு ரீச் பண்ணோம். நாங்கள் இன்றைக்கி வந்து லேட்டாக தான் நடக்கிறோம். காலைல 6 மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் வந்து என்ட்ரன்ஸ் இது இந்த தாண்டி தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் போகிறப்போ நீங்கள் வந்து 6 ஆயிடுச்சு. 6 மணிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு நாங்கள் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் நடக்க ஏன்னா இந்த டைம் நாங்கள் நடக்கிறதால வந்து நிறைய பேர்லாம் வந்துச்சு. சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க. அது கொஞ்சம் எல்லோரும் வைப்பாக இருந்துச்சு. நிறையா மாதாமாவோட பாட்டு பாடின்னு ஜாலியாக வந்து என்டர்டைன் பண்ணின்னு வந்தாங்க. நாங்கள் வந்து ப்ரே பண்ணி நாங்கள் வந்து இருந்தோம். அவங்க கொடுத்த எனர்ஜியில் நாங்கள் ரொம்ப நல்லா நடந்தோம். இந்த டைம் வந்து அல்வா கடைலாம் வந்து சாத்திருந்துச்சு. யாரும் வந்து இது பண்ணல. நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறையா வந்து யாத்திரை வந்து பண்ணுறவங்க வந்து நடந்துட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டிகே பட்டணத்தாண்ட ஒரு பிரிட்ஜ் இது. அந்த பிரிட்ஜில் வந்து நாங்கள் நடந்து கீழே போயிட்டு இருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய சின்ன சின்ன கடைலாம் இருந்துச்சு இந்த பிரிட்ஜாண்ட வந்து. அதான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பிரிட்ஜாண்ட வந்து வியூஸ்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வந்து நிறைய பேர் வந்து இந்த பிரிட்ஜாண்ட வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. அது ஆழம் என்ன எதுன்னு தெரியல. ஃப்ளோ வந்து நிறையா இருந்துச்சு. அந்த ஆபத்தை உணராமல் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எங்கன்னா வந்து இந்தமாரி ஃப்ளோ தண்ணி வந்து ஓடுறப்போ வந்து நீங்கள் குடிக்கக்கூடாது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணிங்கன்னா திருத்திக்கோங்க. அதேமாரி வந்து நாங்கள் ஒரு ஷார்ட்கட் ஒன்று போனோம். சொல்லி திருக்கடையூரில் வந்து அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அங்கேயும் அதேமாரி தான் நைட் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகே பண்ணுறது வந்து நாகூர் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதுதான் காரைக்காலோட ப்ரைவேட் ஹார்பரு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. நாங்கள் நாகூரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அதனால் நாங்கள் வந்து ஏர்லியாக நாங்கள் நாகூர் ரீச் பண்ணிட்டோம் 6 மணிக்கு. அதனால் நாங்கள் இது பெருசாக நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா காலைல 6 மணிக்கு நடந்தோம். சாயங்காலம் 5 மணிக்கு நாகூர் ரீச் ஆனோம். நாகூரில் வந்து ரூம் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். நாங்கள் டே 4 வந்து நாங்கள் நாகூரில் வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து டீன் லாட்ஜின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ரூம் போட்டுட்டோம். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதான் நாகூர் ஏரியா. நாகூர் ஏரியாவில் நாங்கள் வந்தோடனே வந்து கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் பாத யாத்திரையில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ரஷ் இருந்துச்சு. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்ட உடனே கொஞ்சம் நாகூர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ நான் நாகூரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து நான் கொஞ்சம் போயிருந்தேன். அந்த பள்ளிவாசலில் வந்து உள்ளார வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அங்கே பள்ளிவாசல் உள்ளாரெலாம் போகல. நான் வந்து வெளியே இருந்து அங்கே என்னென்ன மாரி ஷாப்ஸ் இருக்குது, அங்கே என்னென்ன மாரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்றது மட்டும் நான் வந்து ஏட்டேருந்து நான் வந்து பார்த்துருக்கேன். நாகூர் பள்ளிவாசலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் இருந்துச்சு. நிறையா வந்து ஈரானி சாய்ஸு நிறையா இருந்துச்சு. அந்த ஐட்டம்லாம் நம்ம பார்த்தோம். அங்கேருந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். இதுதான் வந்து நாகூர் பள்ளிவாசல் வந்து. பள்ளிவாசலில் வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து ஷாப்ஸ்லாம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பழமையான இடம் மாரியும் தெரிஞ்சுது. இந்த இடத்துல வந்து நிறையா ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு. கட்லெட்லாம் வந்து பெருசாக வச்சுருந்தாங்க. நான் அவ்வளோ பெரிய கட்லெட் 30 ரூபாய்க்குன்றத நான் பார்த்ததே இல்லை. நிறையா ஸ்வீட் ஸ்டால்லாம் இருந்துச்சு. நாகூர் ஸ்வீட்ஸுன்னு சொல்லிட்டு அல்வா கடை எல்லாமே இருந்துச்சு. பூந்தி எல்லாமே வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ரம்ஜான் டைமில் வந்து நம்ம நோன்பு டைமில் போயிருந்தால் நிறையா ஸ்நாக்ஸ் வந்து இங்கே கிடச்சிருக்கும். எறா வடை அந்த இதெல்லாம் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் நான் இவங்ககிட்ட வந்து ஒரு 65 மட்டும்தான் வந்து வாங்கிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஏன்னா எங்களால் டயர்டாக இருக்குன்னு வச்சுருக்கோம். இது மறுநாள் நாகூரில் இது எடுத்தது. மறுநாள் காலையில் நாங்கள் வந்து வேளாங்கண்ணி நாங்கள் கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா பெரிய விநாயகர் ஊர்வலம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த விநாயகர் ஊர்வலத்து பக்கத்தில் நிறைய கண்டெய்னராக வந்து பெரிய புள்ளியார் பெரிய இதெல்லாம் வந்து ஊர்வலம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஊர்வலமே பார்க்கறதுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு லைட்லாம் போட்டு. இந்த ஊர்வலம் வந்து நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு இருந்துச்சான். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வெற்றிகரமாக வந்து நாகப்பட்டினம் வந்துட்டேன். நாகப்பட்டினம் வந்து நடப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி டேட் 28. இன்றைக்கி 28. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து வேளாங்கண்ணிக்கு வந்து இன்றைக்கி 5 மணிக்கு 7 மணிக்கு வந்து போயிட்டு ரீச் ஆகிடுவோம். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் சாமி ரிலேட்டடாக தான் போடுறேன். எப்படிலாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அதெல்லாம்ன்ட்டு கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பர். அப்படியே வந்து இந்த வேளாங்கண்ணி யாத்திரையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றதையும் அதையும் பார்த்துங்க. ஓகே. நாகப்பட்டினம் வந்தாலே நம்ம அதிகமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஒன்று இருக்கும். அப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷரி ஹார்பர் ஒன்று இருக்கும். அதுதான் நாகப்பட்டினத்தோட பியூட்டியே வந்து. நான் நாகப்பட்டினம் வந்து நான் நடந்து வரப்போ பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்னது, அந்த ஃபிஷர் அந்த போட் செய்கிறது, அந்த லான்ச் செய்கிற ஏரியா இது தான். அந்த லான்ச்சுன்னு வாங்கதை இதுதான் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஏரியா. இதெல்லாம் நான் படத்தை தான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் நேரில் இப்போ தான் நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வருஷம் நான் வேளாங்கண்ணி போகிறப்போ வந்து இது பார்ப்பேன். கண்டிப்பாக நான் கிட்ட ஏதாவது ஃபோட்டோ எடுப்பேன். அதுமாதிரி ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும். அதான் இதுதான் அந்த பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ்லேருந்து பார்த்தா வந்து அந்த ஃபிஷர் மேன் போட் நிற்கிற அந்த ஹார்பர்லாம் இருக்கும். நடுவில் வந்து அந்த பெரிய பெரிய லான்ச் போவோம், சின்ன சின்ன போட்லாம் போவோம். அதெல்லாம் நான் வந்து பார்ப்பேன். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து கடல் தான். ஆனால் நான் பெரிய பெரிய லான்ச்லாம் பார்த்ததில்ல. நான் சின்ன சின்ன போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். நாகப்பட்டினத்தை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறேன். அந்த பிரிட்ஜு ஏறி இறங்குறப்ப என்ன கொஞ்சம் கருவாடு ஸ்மெல் அடிக்கும், நமக்கும் கருவாடுக்கும் ஆகாது. மற்றபடி வந்து நாகப்பட்டினத்தில் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். என்ன தான் வெயில் அடின்னு அடித்தாலும் இந்தமாரி தான் பார்க்குறோம். நாங்கள் நாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெயிலில். நான் தான் கொஞ்சம் திணறினேன். எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்லாம் நல்லா வைப் பண்ணிவிட்டு நடக்கிறாங்க. நாங்கள் கடலில் வந்து நாங்கள் வந்து ஒரு சாப்பிட்ட உடனே ஒரு மணிக்கு நாங்கள் வெயிலில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வெயிலே தெரில பாருங்கள். மாதாம்மா பேர் சொல்லி நான் எவ்வளோ சூப்பராக நடக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அவங்க இது ஃபுல்லாக வந்து பீச் வியூவில் பார்ப்போம். பீச் வியூவில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் இங்கே நிறைய பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இந்த இடத்த ப்ரே பண்ணினே நடப்பாங்க. அவ்வளோ பேச மாட்டாங்க. நானும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எதுவும் பெருசாக கேட்க மாட்டேன். எனக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணுன்றது மாதாம்மாவுக்கு தெரியும். அவங்க மேலே நான் பார்த்து போட்டு நம்ம வந்து ஜாலியாக நடந்துட்டு இருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேர் மாரி அழகாக ரெடி பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பிளெஸிங் தான். இதெல்லாம் பார்க்கறதுலாம் வந்து எத்தனை பேர் அதை தள்ளிட்டு வராங்க. மணலில் வந்து இதை எடுத்துகிட்டு வரது பெரிய விஷயம். அவங்க எவ்வளோ சூப்பராக வந்து அதை இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 4 நாள் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வேளாங்கண்ணி நாங்கள் வந்து பாத யாத்திரை நடந்துகிட்டு இருப்போம். கடைசியாக அந்த வேளாங்கண்ணியில் அந்த கால் எடுத்த உடனே ஒரு வைப் ஒன்று வரும் பாருங்கள். இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. மாதாம்மா பார்த்துப்பாங்க. நமக்கு எதுவுமே இல்லை. நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்ம லைஃப்பில் எல்லாம் மாறிடும், எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஒன்று வரும் பாருங்கள். அந்த வைப்போடு நம்ம மறுநாள் நம்ம போவோம். அப்போ எல்லாமே சக்ஸஸ் ஆகும் பாருங்கள். அதெல்லாம் வந்து வேர்டிங்ஸில் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து அனுபவிச்சதில்லை. எனக்கு இன்னி வரைக்கும் என் லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து மாதாம்மா போட்ட பிச்சை தான் வந்து. நான் இந்த உலகத்தை பார்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்குறேன்னா அவங்க கொடுத்தது தான் எனக்கு எல்லாமே. அவங்க கொடுத்த லைஃப் தான் நான் வந்து இன்னி வரைக்கும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம மாதாம்மாக்கு கோயிலுக்கு போயிட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டு இங்கே தான் கேண்டில் வாங்கினோம். கேண்டிலோட ரேட்டு எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். அது நீங்கள் பார்த்துங்க. ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான். நாங்கள் சின்ன சின்ன கேண்டில் வாங்கி ஆளுக்கு 2 ப்ரே பண்ணி ஏற்றணும். இந்த வீடியோ வந்து 1K போகணும். லைஃப்பில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த வீடியோ எடுத்தவங்க எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். என் கூட நடந்தவங்க, எனக்கு நடுவில் அன்னதானம் பண்ணவங்க, பிஸ்கெட் கொடுத்தவங்க, தண்ணி கொடுத்தவங்க, ஜூஸ் கொடுத்தவங்க, அவங்க எல்லா லைஃப்பும் வந்து நல்லபடியாக போகணும். மேலும் மேலும் அவங்க வந்து எல்லாேருக்கும் வந்து இதுமாரி நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் ஏற்றினேன். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி தான் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இந்த கொடி ஊர்வலம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதை நம்ம எடுத்திருக்கோம். அந்த கூட்டத்தில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் இதை நான் எடுத்தேன். நீங்கள் பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். இந்த வீடியோவில் நான் ஏன் மியூட் பண்ணுறேன்னா வந்து எனக்கு கார்ப்பரேட் கிளைம் வரும். நான் நான் அவ்வளோ பெரிய யூடியூபர் கிடையாது. இப்போ தான் நான் அப்கமர் யூடியூபர் தான். இந்தமாரி ஜபம் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்று தாங்க. நான் பெருசாக எதுவும் கேட்கலங்க. கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு கொடுங்க. வேறு எதுவும் நான் பெருசாக நான் கேட்கல. அதுதான் நீங்கள் ஃப்ளாக் வந்து ஃப்ளாகை ஏற்றுறதுக்கு வந்து ஒரு ஊர்வலம் போகும். அதுதான் இது. ஃப்ளாக் எடுத்துகிட்டு இப்போ ஏற்றுறதுக்கு ரெடியாக போகிறாங்க. இது ஊர்வலம். இது
நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து ஃப்ளாக் வந்து ரைஸ் ஆகுதா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அது வந்து நான் கொஞ்சம் லாங்கில் இருக்கேன். அந்த லைட்டு ஃபோட்டோ தான் தெரியும். ஃப்ளாக் வந்து பொறுமையாக வந்து ரைஸ் ஆகும். அந்த ரைஸ் ஆகிறப்போ வந்து ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க. அந்த பாட்டை வந்து நான் வந்து ப்ளே பண்ணாலும் சரி, நான் வந்து பாடினாலும் சரி, அதை வந்து காப்பிரைட் கிளைம் போடுறாங்க. நான் என்ன சொன்னேன் தான், நான் ஒரு அப்கமிங் யூடியூபர் தான். நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ப்ளஸ் 6 இயர்ஸ் மேலே ஆகுது. பெருசாக சப்ஸ்கிரைபரு, பெருசாக வந்து ஃபாலோவர்ஸ் எதுவுமே நான் ரீச் பண்ணல. பட் என்னால் முடிஞ்ச கண்டென்ட்டு நான் கொடுத்துருக்கேன். நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். என்கிட்ட பெருசாக கேமரா கிடையாது, பெருசாக எடிட்டிங் ஆப்ஷன் கிடையாது, பெருசாக அந்த லேப்டாப்பில் வச்சு எடிட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. கற்றுட்டு வரேன், கற்றுட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் நல்லா நான் பண்ணுவேன். எந்த குறையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அழகாக லைட்லாம் போட்டு அழகாக மாதாம்மா வந்து காட்சி தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி ஃபீல் பண்ணுறேன் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து வியூஸ் வந்து எனக்கு இதோட ஷார்ட்ஸ் வந்து நான் வியூஸ் வந்தாலும் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.